அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல் லஆனைன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய 2 பேர்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். யார் அவர்கள்? அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ ظில்லிஹிம், மக்கள் நடமாடுகின்ற பாதைகளில், அதேபோன்று மக்கள் நிழல் பெறக்கூடிய ஓய்வான இடங்களில் அசிங்கங்களை கழிக்கக்கூடியவர்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு இலக்கானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு பாருங்க, சில நேரங்கள்ல வீட்டிலே சின்ன பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய பம்பஸ்கள், அந்த கழிவுகளை ரோட்டோரத்தில் அப்படி முசபிம்பேக்கில கட்டி கொண்டு வச்சு போட்டு பேய்த்திருவாங்க. அதனால் எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். அதனால் ஏற்படுகின்ற தொற்றின் மூலமாக ஒருவருக்கு அந்த தொற்றுதான் அவருடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தால் அதை கொண்டு வைத்தவர் அந்த மனிதனை கொலை செய்தார் என்றுதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவர் கொலை குற்றவாளியாக எழுப்பப்படுவார். இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறார். மிக மோசமான பெண்களுடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட கழிவுகள், அதே போன்று கிச்சனோடு தொடர்பான கழிவுகளை எல்லாம் மனிதன் நடமாடுகின்ற இடங்களிலே கண்ண மூக்க பார்க்கிற கொண்டு எறிஞ்சு ஓட்டு போய்விடுவது, இதெல்லாம் மார்க்கம் சொன்ன ஒரு நடைமுறை அல்ல. இவையெல்லாம் மிகவும் கடுமையாக இஸ்லாம் தடை செய்த ஒரு அம்சங்களாகும். எனவே ஒரு சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் அழகாக சொல்லுகிறது. இந்த காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு இலக்கானவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.